மிதுன ராசி பெண்ணினுடைய பிரெயின் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் நிறைஞ்சு கிடக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் நிரம்பி வழியும். விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி பெண்கள். மிதுன ராசி பெண்களை பலருக்கு பிடிக்கவில்லை. சில நேரங்களில் கட்டிய கணவனுக்கே பிடிக்கவில்லை ஒரு மிதுன ராசி பெண்ணை. அது ஏன் அப்படிங்கிறத முழுவதுமாக விளக்கம் தரக்கூடிய வீடியோ தான் இது. மிதுன ராசி பெண்கள் இப்போ நான் சொல்றது எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு மார்க் கொடுங்க. 100க்கு எத்தனைன்னு மார்க் கொடுங்க. மற்றவர்கள் மிதுன ராசி பெண்களை உங்களுக்கு ஏன் பிடிக்காம போனுச்சுன்னு நான் சொல்லக்கூடிய காரணங்கள் ஒவ்வொன்றா சொல்றேன். அதுல எந்த காரணம் உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லா காரணங்களாலையும் உங்களுக்கு நான் ஒரு 10 காரணம் சொன்னேன்னா ஏதாவது 2 காரணத்தினாலதான் உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்ல சொன்னாதான் நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக மிதுன ராசி பெண்கள் ஏமாற்றும் குணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஆனால் சிலர் ஏமாற்றுகிறார் என்று சில சூழ்நிலையில் மிதுன ராசி பெண்ணை நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன், கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். இப்போ மிதுன ராசி பெண் சுதந்திரமாக இருப்பதற்கு விரும்புகிறார். அறிவாளிகளோடு அதிகமாக நேரம் செலவிட விரும்புகிறார். அப்ப வீட்டில் அறிவாளிகள் இல்லைன்னா அந்த பெண் என்ன செய்வாங்க, வெளியில அறிவாளிகளோட அதிக நேரம் செலவிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தாங்கன்னா இவ வீடு அடங்காதவ அப்படின்னு பேர் எடுப்பாங்க அந்த மிதுன ராசி பெண். மிதுன ராசி பெண் அறிவார்ந்தவர்களுடைய பேச்சை கேட்டு ரசிப்பார், கருத்தினுடைய விளக்கத்தை கேட்டு ரசிப்பார். டிவியில பட்டிமன்றம் வந்தால் அதை பார்ப்பார், செய்தி சேனல் பார்ப்பார், டாக் ஷோ வந்துச்சுன்னா அதை பார்ப்பார். இதெல்லாம் அவங்களுடைய ஃபேவரேட்ஸ். பேச்சுக்களை அவங்க ரசிச்சு கேட்பாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் நல்லா கேட்பாங்க மிதுன ராசி பெண்கள். ஆண்களிடம் பந்தயம் கட்டுவாங்க. சில ஆண்களிடம் பேசுவது அந்த ஆணை மயக்குவது போல இருக்கும். ஆணுக்கு ஒரு மயக்கம் வந்துடும். ஆணுக்கு மயக்கம் வந்து அவர் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவார். ஆனா இவங்க சீரியஸா லவ் பண்ண மாட்டாங்க. இந்த பெண்ணினுடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கும்னா அவரை லவ் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த பெண்ணினுடைய பேச்சு, மிதுன ராசி பெண்ணினுடைய பேச்சு, நடை உடை பாவனை எல்லாம் அவரை லவ் பண்ண வைக்கிற மாதிரியே இருக்கும். அவர் நெருங்கி அட்ராக்ஷனா வந்த உடனே அதுல ஒரு பெருமை உண்டாயிக்கும் இந்த மிதுன ராசி பெண்ணுக்கு. என் பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்க தெரியுமா? சுத்த வைக்கிறதுக்கு இந்த பெண்ணும் காரணமாக 1% இருந்திருப்பார். அது அவங்களுக்கே தெரியாது மிதுன ராசி பெண்ணுக்கு. இப்ப இதுல என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை எல்லாம் மயக்குவா அப்படின்னு கெட்ட பேர் மிதுன ராசி பெண்ணுக்கு, கெட்ட பேர். இப்ப நான் சொல்றது 60% மிதுன ராசி பெண்களுக்கு பொருந்தும். மீதி 40% பெண்கள் அப்படி பேசி மயக்கிறது, அப்படி மயக்க மாட்டாங்க. அதனோட நடவடிக்கையில் அப்படி காமிச்சிக்க மாட்டாங்க. எதிர இருக்கக்கூடிய ஆணை லவ் பண்ற மாதிரியே பாடி லாங்குவேஜ் காட்டுவாங்க மிதுன ராசி பெண். எதிர இருக்கக்கூடிய ஆணுகிட்ட பேசுறது அவரை லவ் பண்ண வைக்கிற மாதிரி, அவரோட அட்டென்ஷனை நம்ம பக்கம் எடுக்கணும், அவரை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அவரை சுத்தி கிறங்க விட்டுருவாங்க. காதல் மயக்கம் உண்டாயிரும் அவருக்கு மிதுன ராசி பெண் மேல. நெருங்கி வரும்போது இல்ல இல்ல அப்படின்றாங்க. சில பெண்கள் விளையாட்டாக பந்தயம் வைப்பாங்க. நான் பாரு அவனை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன் பார், அவனை நீ லவ் பண்ண வச்சு காமிக்கிறேன் பார். சில பெண்கள், 1% பெண்கள் தான் அப்படி. 60% பெண்கள் ஒரு மயக்கம் உண்டாக்கும் மாதிரி சும்மா விளையாட்டா இருப்பாங்க. சீரியஸ் லெவல்லாம் கிடையாது. மீதி 40% மிதுன ராசி பெண்களுக்கு இப்ப நான் சொல்றதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எப்போதும் நண்பர்களோடு நல்ல உறவு வைத்திருப்பதற்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றதுக்கு மிதுன ராசி முடிஞ்ச வரையும் பகச்சுக்க மாட்டாங்க. மிதுன ராசி பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் மிதுன ராசி பெண்கள் நினைப்பாங்க. முடிந்தவரை மிதுன ராசி பெண்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். குடும்பத்தில் நல்லது கெட்டது இருக்கு அப்படின்னா தன்னுடைய பங்கு அதுல கொடுப்பாங்க. அது காசு பணமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தன்னுடைய பங்கு அதுல இருக்கும். அது மாதிரி கவுன்சிலிங் கொடுக்க சொன்னீங்கன்னா, குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்களை அட்வைஸ் பண்ண சொன்னீங்கன்னா அருமையாக அட்வைஸ் பண்ணுவாங்க. வெடுக்குன்னு பேசி உறவு முறிச்சுக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க. குடும்ப சச்சரவுகளை பேசி தீர்க்கிறது மிதுன ராசி பெண் மாதிரி யாராலையும் முடியாது. சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை படிச்சுக்கிட்டோ இல்லை எதையாவது கத்துக்கிட்டோ இருப்பாங்க. இது மற்ற ஆளுகளுக்கு பிடிக்காது. என்னடா அது எந்த நேரம் பார்த்தாலும் டெவலப் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு பிடிக்காது. அடுத்தவருக்காக வேலை பார்க்க மாட்டாங்க. இவங்க வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்கறது தனக்காக வேலை பார்ப்பாங்க. எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் தனக்காக வேலை பார்ப்பாங்க, அடுத்தவங்களுக்காக வேலை பார்க்க மாட்டாங்க. இதனால இவங்களை சுயநலவாதின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு.
தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த வேலையையும் யாருக்காகவும் செய்யவே மாட்டார்கள் மிதுன ராசி பெண்கள். இதனால அவங்கள சுயநலவாதின்னு சில பேர் சொல்லுவாங்க. இவங்க பெரிய லட்சியவாதி, அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர், அப்படிலாம் அது கிடையாது. படிப்போ வேலையோ காதலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நிதானமாக நிறுத்தி நின்று யோசித்து மெதுவாக அமைதியாக தான் முடிவெடுப்பாங்க. ஆமாம், காடு மேடெல்லாம் சுற்றணும்னு ஆசைப்படுவாங்க, நிறைய இடங்களுக்கு போகணும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. மலை ஏற சொன்னாலும் சிரிச்ச முகத்தோடு ஏறுவாங்க. மராத்தான் பந்தயம் ஓட சொன்னாலும் சிரிச்ச முகத்தோட பந்தயம் ஓடுவாங்க. விளையாட்டு வீராங்கனை கிடையாது இவங்க, ஆனால் அதில் ஒரு விருப்பம் இருக்கும், மனோதைரியம் இருக்கும். அப்புறம் பிரச்சனை வந்தால் சமாளிச்சுக்கலாம் வா அப்படிங்கிற மைண்ட் இருக்கும். பிரச்சனை வந்தால் சமாளிச்சுக்கலாம் வா, என்னப்போ பார்த்துக்கலாம், பிரச்சனை தான் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் இருக்கும் மிதுன ராசி பெண்களுக்கு. அந்த மனோதைரியம் அறிவு கூர்மை இதெல்லாம் இருக்குல்ல, இது சில பேருக்கு பிடிக்காது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மிதுன ராசி பெண் இருந்தால், அந்த மிதுன ராசி பெண்ணுடைய பேச்சை கேட்டு நடந்தால் அந்த குடும்பத்துக்கே அது நல்லது. மிதுன ராசிக்கு இரட்டை பண்பு இருக்கும், ஆணுக்குரிய குணமும் இருக்கும் பெண்ணுக்குரிய குணமும் இருக்கும், இரண்டும் சேர்ந்து இருக்கும். மிதுன ராசி பெண்ணுக்கு மிதுன ராசி பெண்ணினுடைய பேச்சை கேட்டு நடந்தால் அந்த குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேர் கேட்க மாட்டீங்க, அதனாலே அந்த மிதுன ராசி பெண்ணுக்கும் தகராறு உண்டாகும். என் பேச்சை கேட்க மாட்டாங்கிறீங்களேன்னு அந்த மிதுன ராசி பெண் நொந்துக்குருவாங்க. உன் பேச்சை தான் கேட்கணும்னு கட்டாயப்படுத்துறியா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க அவங்க பேசுவீங்க. இதுதான் பிரச்சனை, வேற என்ன. துணிச்சலாகவும் இருப்பார், நளினமாகவும் இருப்பார், ரெண்டுமே இருக்கும். கணவனுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த மிதுன ராசி பெண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஆணினுடைய தன்மை இருக்கிறதுனால சில நேரங்களில் இப்போ பெண் ஒரு கணவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா பெண்ணுடைய நளினம் இருந்தால் கட்டி பிடிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, காதல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு ஆண் கட்டி பிடிக்க முடியுமா? ஆம்பளையோட பழக முடியுமா? ஆம்பளையோட பேச முடியுமா? ஆம்பளையோட லவ் வருமா? ஒரு பெண் என்ன கல்யாணம் பண்ணாரு. அப்பப்போ ஆணினுடைய குணம் அவங்களுக்கு வந்துட்டு போகிறதுனால இவர் என்ன பண்ணுவார், தன் மனைவி கிட்டையும் ஆண் குணத்தையும் பெண் குணத்தையும் ஃபீல் பண்ணுறதுனால அந்த ஆண் குணத்தை ஃபீல் பண்ணுற நேரத்துல எல்லாம் சண்டை உருவாகும். மிதுன ராசி பெண் வீட்டில் அது மாதிரி சண்டை வரும். ஏன் சண்டை வருது? இது மிதுன ராசி பெண்ணினுடைய தவறு இல்லை. அவங்க துணிச்சலாகவும் இருப்பாங்க, நளினமாகவும் இருப்பாங்க, ரெண்டுமே இருக்கும். உடல் வலிமை இருக்கும், மன வலிமை இருக்கும், ரெண்டுமே இருக்கும். கராத்தில் பிளாக் பெல்ட்டும் வாங்க முடியும், கர்நாடக இசையும் பாட முடியும், எல்லாம் பண்ண முடியுமே. ஃபேன் ஷர்ட் போட்டு வலம் வரவும் முடியும், பாவாடத்தாவணியோடவும் இருக்க முடியும், சேலை கட்டி இருக்கவும் முடியும், இடத்துக்கு தகுந்த மாதிரி உடையும் உடுத்திக்க முடியும், இடத்துக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசிக்க முடியும், இடத்துக்கு தகுந்த மாதிரி சிரித்த முகத்தை மாற்றிக்க முடியும். அரசியலும் பேசுவார், ஆன்மீகமும் பேசுவார், நகைச்சுவை உணர்வும் இருக்கும், சிலேடையாகவும் பேசுவார், இரட்டை அர்த்தத்தில் பேசுவதில் வல்லவராக இருப்பார். அவருடைய கண்கள் சிரிக்கும், அவர்களுடைய இதழில் கடைசி ஓரத்தில் முதற்கொண்டு புன்னகை இருக்கும், புன்னகையை பதுக்கி வைத்திருப்பார், புன்னகை பதுக்கி வச்சிருப்பாங்க. அடிக்கடி அவங்களுடைய உதடுகளில் ஒரு ரகசிய புன்னகையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களுடைய உதடுகள் ஜொலிப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பார் பார்க்கலாம். ஒரு ஏளன புன்னகை கூட தெரிக்கும் அவங்களுடைய உதடுகளில். அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கோபத்தையோ வெறுப்பையோ சகித்து கொண்டு சாந்த சொரூபியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அவருக்கு காண்பிக்கணும் அப்படின்னு நினைப்பார் அந்த மிதுன ராசி பெண். இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகத்தானே செய்யும். என்ன நான் மட்டும் சிரிப்பிச்சிருக்கிற அண்ணா அப்படிலாம் சண்டை வரத்தானே செய்யும். ஒரு சாந்த சொரூபியாக இருக்கும்போது அந்த கோபத்தை எல்லாம் வெளிக்காட்டாமல் இன்னும் இவ்வளவு நடந்திருக்கு வீட்டில், இப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு அப்புறம் அதுலேருந்து ஒரு சண்டை உண்டாகும். மிதுன ராசி பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துவிட மாட்டார்கள். பொறுமையாக நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள். அந்த முடிவில் நன்மையோ தீமையோ வரும், ஆனால் முடிவினுடைய விளைவு நன்மையாக வர வேண்டும் என்று அவர் யோசித்து தான் முடிவெடுப்பார். முடிவினுடைய விளைவு, அவர் எடுக்கிற முடிவோட ரிசல்ட் விபரீதமாக வந்தால் உடனடியாக அந்த முடிவை மாற்றிக்கொள்வதற்கும் தயங்குவதில்லை. மாற்றங்கள் என்பது ஒரு மிதுன ராசி பெண்ணுக்கு அல்வா சாப்பிட்றது மாதிரி, மாற்றம் பயன் அளிக்குமோ இல்லையோ இவர்கள் சிந்திக்கக்கூடிய மாற்றம் இவருக்கு பயனை அளிக்கும், மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு புதுமையானவங்க.
மிதுன ராசி பெண்கள். மிதுன ராசி ஆண்களுக்கு நான் காலையில் சொன்னதில் சில விஷயங்கள் இவங்களுக்கு ஒப்பீடு செய்கிற மாதிரி ஒத்து போகும். அதாவது இவங்களுக்கும் மல்டி லாங்குவேஜ் பேச முடியும், மல்டி டாஸ்க் பண்ண முடியும். மிதுன ராசி ஆண்களை விட மிதுன ராசி பெண்களுக்கு மல்டி டாஸ்க் முடியும். ஒரே நேரத்தில் 2-3 கோர்ஸ் சேர்ந்து படிப்பாங்க, ஒரே சமயத்தில் 2-3 வருமானத்தை தேடிக்கிடுவாங்க, ஒரே நேரத்தில் 2-3 கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பணம் சம்பாரித்து சிக்கனமாக செலவு செஞ்சு கண்ணியமாக வாழ்வார்கள், சுய கௌரவத்தோடு வாழ்வார்கள். இப்போ ஆண்கள் லவ் பண்ணுற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னனே, அதனால அவங்க மோசமானவங்க இல்லை, கண்ணியம் இருக்கும். அதெல்லாம் நெருப்பு. கண்ணகி தான் மிதுன ராசி பெண்கள், அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலா ரசிகை மிதுன ராசி பெண்கள் நல்ல சங்கீதத்தை ரசிப்பார்கள், ஓவியத்தை ரசிப்பார்கள், படங்களை ரசித்து மகிழ்வார்கள். நுண்மையான கலைகள் பார்த்தாங்கன்னா அதை ரசிப்பாங்க. ஆடல் பாடல்களை பார்த்து ரசிப்பாங்க. ஆடலை விட, டான்ஸை விட பாடல்களை ரசிப்பதிலே மிகச்சிறப்பானவர். இவங்க பிபி ஸ்ரீனிவாசுக்கு ரசிகையா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஹேசுதாஸுக்கு ரசிகையா இருக்க வாய்ப்பு இருக்கு, இளையராஜாவுக்கு ரசிகையா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ தையல் வேலைப்பாடுகள், இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு, ஆரி ஒர்க்ஸ், பூ வேலைப்பாடுகள், இதுல எல்லாம் பிடிக்கும், இதுல எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். அல்லது இதுல எல்லாம் இவங்களே நிபுணராக இருந்தாலும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி பெண்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யறது இவங்களுக்கு பிடிக்கும். அப்ப வீட்டில் உள்ள மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் பாட்டை போட்டுக்கிட்டுன்னு திட்டுவாங்க. சமையல் செய்யும் போது பாடல் கேட்டு ரசிப்பார், அருமையா பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டு சமைப்பாங்க. இவங்களுக்கு 1000 பாட்டாவது தெரிஞ்சிருக்கும், ஆனால் 1000 பாட்டு இவங்களுக்கு தெரியும்னு இவங்களுக்கே தெரியாது. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இப்போ தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்கும். நல்ல விமர்சகர், எதையுமே விமர்சிப்பாங்க, யாரையுமே விமர்சிப்பாங்க, எந்த விஷயத்துக்குமே ஒரு கருத்து சொல்லுவாங்க. எங்கள் ஆடல் பாடல் ஆர்வம், தையல் ஆர்வம், கம்ப்யூட்டர் ஆர்வம், சினிமா ஆர்வம், நாடகத்தில் ஆர்வம், அரசியல் ஆர்வம். எந்த தலைப்பை கொடுத்தாலும் அதில் இவங்க பேசவும் செய்வாங்க. சுருக்கமாகவும் தெளிவாகவும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல இவங்களுக்கு தெரியும். அளந்து பேசுவாங்க. இவங்க வார்த்தையெல்லாம் எடுத்து நீங்கள் தராசில் போட்டு அளந்தே வைக்கலாம், அப்படி அளந்து பேசுவாங்க. மனுஷங்கள்ல யார் நல்லவர் யார் கெட்டவர்னு ஈஸிலி ஜட்ஜ் பண்ண முடியும் ஒரு மிதுன ராசி பெண்ணால. அதுக்குதான் சொன்னேன், மிதுன ராசி பெண் ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருக்கணும். பெண் வீடு பார்க்கறது, மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுன்னு ஃபங்க்ஷன்லாம் வச்சுருப்பீங்கல்ல. புதுசாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னுக்க பொண்ணு பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறேன்ட்டுலாம் போகிறீங்கல்ல, பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க. ஒரு மிதுன ராசி பெண்ணை அழைச்சிக்கிட்டு போங்க. அந்த பெண்ணோ அந்த மாப்பிள்ளையோ நல்லவரா கெட்டவரான்னு பார்த்த மத்தத்தில் இடம் போடுவாங்க. பெண் பார்க்கறதுக்கு உங்களை அழைச்சிட்டு போங்க. இடம் பார்க்கணுமா, நல்ல இடமா கட்டடமா சொல்லிடுவாங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்குறீங்களா, அழைச்சிட்டு போங்க. புதுசாக வீடு வாங்குறீங்களா, அவங்களை அழைச்சிக்கிட்டு போங்க. புதுசாக பிஸ்னஸ் டீல் பண்ண போறீங்களா, அவங்களை அழைச்சிட்டு போங்க. மிதுன ராசி பக்கத்தில் இருந்தா தராசு பக்கத்தில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் இடம் போட்டு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. பெரிய உதவியா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, அதாவது கண்ணால் கைது செய்ய அப்படிம்பாங்கல்ல, இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. இவங்க ஒரு விஷயத்த இவங்களுக்கு இப்போ மிதுன ராசிக்காரரு இப்போ கண்ணால் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணால் பார்த்தாலே உடனே கற்றுக்குவாங்க, கையால் செஞ்சுருவாங்க. லாங்குவேஜ் நிறைய தெரியும். இவங்க ராசி பெண்கள் எங்கெங்கேயோ போய் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 தெலுங்கு திரைப்படம் பார்த்தாலே ஈஸியாக லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க. 2 இங்கிலீஷ் படம் பார்த்தாலே இங்கிலீஷ் கற்றுக்குருவாங்க. 2 மலையாள படம் பார்த்தாலே கற்றுக்குருவாங்க. லாங்குவேஜ், மல்டி லாங்குவேஜ் தெரியும் இவங்களுக்கு. மிதுன ராசி ஆண்களுக்கும் பல லாங்குவேஜ் தெரியும், காலைல சொல்லியிருந்தேன். மிதுன ராசி பெண்களுக்கும் நிறைய லாங்குவேஜ் தெரியும். இவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியுமில்ல, அந்த லாங்குவேஜ் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். சிறந்த வேலைக்காரராக, சிறந்த மூளைக்காரராக பலரால் அறியப்படுவார். ஒரு மிதுன ராசி பெண் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசுவது கிடையாது. முடியாது, பிடிக்காது என்கிற வார்த்தைகளை இவர் பயன்படுத்த மாட்டார். அப்படி பயன்படுத்துகிறார், முடியாது தெரியாது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்னா ஏதோ ஒரு பிரச்சனையை முடிக்க யூஸ் பண்றாருன்னு அர்த்தம். அதாவது நெகட்டிவா அவர் பேச மாட்டாரு, எப்பயுமே பெஸ்ட் மோட்டிவேஷன்ல இருப்பாரு. இல்லை என்னால் முடியாது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையை முடிக்க கொண்டு வராருன்னு அர்த்தம்.
அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்காக ஆத்திரப்பட்டு சத்தம் போட்டுலாம் இது இப்படித்தான் அப்படிலாம் சொல்லலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் பேச மாட்டார். விவரங்களை எடுத்து சொல்லுவார். இப்ப தன்னுடைய கணவர் கொஞ்சம் விவரம் பத்தாதவராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவ்வளவு திறமைகளையும் வீட்டுக்குள்ள மூட்டை கட்டி வச்சிருவாங்க. வெளியில தான் தன் திறமையை காட்டுவாங்க, வீட்டுக்குள்ள தன் திறமையை காட்ட மாட்டாங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மிதுன ராசி பெண்கள் இப்படி இருப்பாங்கன்னு. சில கணவன்மார்கள் யோசிப்பாங்க, நம்ம பொண்டாட்டி இப்படி இல்லையே, மிதுன ராசி தானே நம்ம பொண்டாட்டிக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களை அவங்க விவரம் பத்தாத ஆளுன்னு நினைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். விவரம் போதாத கணவர் அமைந்து விட்டால் எந்த மிதுன ராசி பெண்ணும் தன் முழு திறமையை கணவரிடமோ வீட்டிலேயோ காட்ட மாட்டார். வெளியில தான் தன் அறிவை காட்டுவார். வீட்டுக்குள்ள அறிவை மூட்டை கட்டி வச்சுட்டு ஒன்னும் தெரியாதவர் போல குடும்பம் நடத்தி கொண்டிருப்பார். மிதுன ராசிக்காரர் பெண் ஒரு பத்திரிகையாளராக இருந்தா, கதாசிரியராக இருந்தா சக்சஸ். சின்ன சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாக்க முடியும். ஒன் லைன் கிடைச்சா போதும், அதை வச்சே ஒரு பெரிய சீரியஸான ஒரு சீரியலே கிரியேட் பண்ணிடுவாங்க. இவங்களை கதை சொல்ல சொன்னீங்கன்னா இல்லாத ஒன்னையே இருக்கிற மாதிரி சொல்ல முடியும் ஒரு மிதுன ராசி பெண்ணால. குடும்பத்தில் நல்ல கதை சொல்லுவாங்க. இப்போ உடனே மிதுன ராசி பெண்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் ஏதாவது பேசுனாங்கன்னா இப்போ உண்மையை சொல்கிறாளா, கதையை சொல்கிறாளா, கற்பனையை கலந்து சொல்கிறாளான்னு நம்பாமல் விட்டுறாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய கதை நம்புற மாதிரியே இருக்கும். சிரிக்காம சொல்லி எல்லாத்தையும் கதையை சொல்லி ரசிக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அதாவது சிரிக்க வைக்க, நகைச்சுவையாக பேசி சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்னா, அப்போ ஒரு 5-6 பேர் ஏதோ ஒரு நைட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப தமாசை சிரிப்பாக பேசி எல்லாரும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்க முடியுமான்னா, அப்படி வயிறு புண்ணாகும் அளவுக்கு சிரிக்க வைக்க முடியும் ஒரு மிதுன ராசி பெண்ணால. கற்பனை குதிரையை தட்டி விட்டு மிகச்சிறந்த கற்பனையிலே பேச முடியும். கட்டுக்கதைகளை ஒரு மிதுன ராசி பெண்ணாலே உருவாக்க முடியும். கற்பனையிலே புதிய புதிய கதாபாத்திரங்களை உருவாக்க முடியும். சினிமா துறையில இயக்குனராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மிதுன ராசி பெண் பிரமாதம். சொற்பொழிவாளராக ஒரு மிதுன ராசி பெண் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரமாதம். மேடை பேச்சாளராக ஒரு மிதுன ராசி பெண் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அருமை. ஒரு பேராசிரியராகவோ வழக்கறிஞராகவோ ஒரு மிதுன ராசி பெண் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பேச்சுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய தொழிலில் ஒரு மிதுன ராசி பெண் இருந்தால் மிகச் சிறப்பாக வெற்றி பெறலாம். இப்ப பேசி பேசி ஏமாத்துவாரான்னு கேக்குறீங்களா? ஒரு வகையில பார்த்தா அப்படியும் தான் கூட, ஒரு வகையில பார்த்தா அப்படித்தான் கூட. ஏன்னா மிதுன ராசி பெண்ணை பேசி பேசி ஏமாத்துவாங்கன்னு சிலர் சொல்லுவது உண்டு. ஏன்னா நிறைய கற்பனைகளும் பேச தெரியுமில்ல உங்களுக்கு. மிதுன ராசி பெண்கள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல அல்லது சீட்டு கம்பெனிகளில் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற நிறுவனங்களில் வாய்ப்பேச்சாலேயே ஆட்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய திறன் படைத்ததால் இது போல துறைகளில் இருந்தா ரொம்ப குவாலிட்டியாக பேசி மக்களை கவர முடியும் அவங்களால. இதில் மிதுனராசி பெண்கள் சில நேரங்களில் என்ன ஆகும்னா, சில போலியான நிறுவனங்களில் மிதுனராசி பெண் வேலைக்கு போனால் அந்த சீட்டு கம்பெனிக்கு எல்லாரையும் ஆளை பிடிச்சு கொண்டு வந்து சேர்த்து விட்டு, அந்த ரியல் எஸ்டேட்லாம் சில பேர்லாம் பணத்தை முதல்ல கட்டுங்க அப்புறம் குழுக்கள் நாங்கள் இடம் தர்றோம்னு சொல்லுவாங்க, அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. நகைச்சீட்டெல்லாம் போடுதுங்க நாங்கள் தர்றோம்பாங்க, நகைக்கடை திடீர்னு ஒரே நாளில் காணாமல் போயிடுவாங்க. நிறைய மிதுனராசி பெண்கள் இப்படி மக்களை குப்புற தள்ளி மண்ணை கவ்வ வைத்து இருக்கிறார்கள். ஏன்னா மிதுனராசி பெண்ணுக்கு பேச்சு பிரமாதமாக வரும். மிதுனராசி பெண் சொன்னா நீங்க உடனே ஒத்துக்குருவீங்க. அப்படி நீங்க எப்படி பேசினா ஒத்துக்குவீங்களோ அதை ஆல்ரெடி பேசி பிராக்டிஸ் பண்ணி மைண்ட்ல ஒரு தடவை அதை ஒரு திரைப்படம் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. மிதுனராசி பெண் உங்ககிட்ட மார்க்கெட்டிங் பெண் யாராவது பேசுறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. இதுவும் நடந்திருக்கு சில இடங்கள்ல. மிதுனராசி பெண்களால சில கஷ்டங்கள் மக்களுக்கு உருவாகி இருக்கு. இது அவங்களுடைய பேச்சு திறனால மக்கள் கொண்டு போய் பணம் போட்டாங்க. அந்த நிறுவனம் போலியா இருந்து போச்சு. அதனால மிதுனராசி பெண் மேல தவறு இல்ல, அந்த பெண் மேல தவறு சொல்ல நான் வரல, அந்த நிறுவனம் போலியாக இருந்து போச்சு. அது சில இடங்கள்ல அப்படி உண்டு. அதனால உங்களுக்கு சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. ஏன்னா புதனோட வேறு பாவ கிரகத்தினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வழக்குகள்ல போய் சிக்குவாங்க அவங்க. அது அந்த நேரம் சொல்லுவோம்ல, கெட்ட நேரம்னு சொல்றோம்ல, புதனோடு பாவ கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கும். அது கெட்ட நேரமாகி அவங்களுடைய பேச்சே வில்லங்கமா மாறி போயிடும்.
அப்படி மாறி போயிடும். சில பெண்கள் போலீஸ் வழக்குகளில் போய் சிக்குவாங்க. சிக்குனாலும் அதை அழகாக சமாளித்து வெளில வந்துடுவாங்க. அதுக்காக வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. தொழில் பற்றி சிந்தனை செஞ்சு அடுத்து புது கூட்டாளிகளோட சேர்ந்து அடுத்த தொழிலை தொடங்குறதுக்கு வந்துடுவாங்க. மிதனராசி பெண்களில் 1% பேர் இந்த சிண்டு முடிச்சுடுறதும்பாங்க, கோல் முட்டுறதும்பாங்க, 3 சீட்டு வேலை பார்க்குறதும்பாங்க, இங்கே உள்ளது அங்கே சொல்லி அவங்களுக்கு சண்டையை டெவலப் பண்ணுறதும்பாங்க. 1% பெண்கள் மட்டும் அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பம் எப்பயுமே பெரிய குடும்பமாக கொஞ்சம் இருப்பாங்க மிதனராசி பெண்கள். பிள்ளைகளோடும் சரி அந்த தனி குடும்பமாக இருந்தாலுமே கூட மற்ற குடும்பங்களோட சில பெண்கள் யார்ட்டையுமே பேசாமல் இருக்கிறாங்க பாருங்கள். அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 5-6 குடும்பத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பல ஊர் தள்ளி இருந்தாலுமே விசேஷங்களுக்கெல்லாம் போகணும், எல்லா குடும்பங்களோடும் ஒன்று சேரணும்னு ஒன்றுக்கு நிஜமாவே பல குடும்பங்களோட இருப்பாங்க, அல்லது நினப்பிலையாவது பல குடும்பங்களோட இருப்பாங்க. மிதனராசி பெண். மிதனராசி சில பெண்கள் 1% பெண்கள் மட்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது வேலை பார்க்குற இடத்துல இங்கே உள்ளது அங்கே சொல்லி அங்கே உள்ளது இங்கே சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துவராக இருப்பாங்க. பெரிய குழப்பமே உண்டாகும் மிதனராசி பெண்ணால். 1% தான். மிதனராசி பெண் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அந்த சொன்ன பிறகு ஏமா அப்படி சொன்னீங்கன்னு அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டா, நான் அப்படி நினைச்சு சொல்லவே இல்லையே, நீங்க தானே தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மாத்தி பேசி எவர் ஒருவர் மிதனராசி பெண்ணை தவறாக நினைத்தாரோ, நம்ம தான் பாவம் அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டோமோ, நம்ம தான் அந்த பொண்ணை சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தன் மீது தவறு இருந்தாலும் கூட ஒரு மிதனராசி பெண் மீறி பேசி எதிரே புகார் கொண்டு வந்தவரே இறக்கப்படும் அளவுக்கு பேசி விட்டுருவார். பெரிய வக்கீல் போல வாதாடி மிதனராசி பெண் மேல ஒரு புகார் வச்சாலும் அந்த புகாரை ஒன்றும் இல்லைன்னு அடிச்சு தூள் பரப்பிடுவார். மிதனராசி அப்படி ஒரு ராசி அது. அவ்வளோதான். இப்போ இதனால மிதனராசி கெட்டவங்கன்னு நான் சொல்லவில்லை. மிதனராசி பெண்கள் சில நபர்கள் இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. இதனால கெட்டவர்கள்னு சொல்லவில்லை. இதனால கெட்டவர் அப்படின்னு பிறரால் பேசப்படுகிறார்கள். இப்போ மிதனராசியை பிடிக்குன்னு சொல்றாங்கல்ல, என்ன காரணத்தினால சொல்றாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. அப்புறம் ஒருத்தரை பற்றி ஏதாவது தவறாக கருத்து சொன்னாக்கா அப்புறம் சொல்லத்தானே செய்வாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாது தானே. நான் ஏன் எதுக்குன்னு விளக்கம். மிதனராசி தப்புன்னு நான் சொல்லவில்லை. மிதனராசியை தப்புன்னு சொல்றவங்களை நான் சரின்னு நான் சொல்லவில்லை. நான் ஏன் மிதனராசி பெண்களை சிலருக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற காரணங்களை மட்டும் எடுத்து உங்க முன்ன வைக்கிறேன். அவ்வளவுதான் என் மேல. யாராவது பொய் புரட்டு பேசுனா பாருங்க, பாம்பின் கால் பாம்பெரியும்பாங்கல்ல. மிதனராசிக்கு இந்த பொய்யோ புரட்டோ கற்பனையோ இதெல்லாம் பண்ண தெரியும். கற்பனையில ஒன்று சொல்லிட்டாலும் இல்லை யாராவது தவறாக சொல்லிட்டாலும் இல்லை நான் அப்படி நினச்சி சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அதை பேசி ஜெயிக்கவும் தெரியும் இல்லை மிதனராசி பெண்ணுக்கு. யாரோ ஒருத்தர் பொய் புரட்டு சொன்னால் அதை மிதனராசியால் ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். பாம்பின் கால் பாம்பெரியும். ஒரு மிதனராசியின் புரட்டு பேச்சுக்களை இன்னொரு மிதனராசி கண்டுபிடித்து விடும். பெண் 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 பெண். மிதனராசி பெண் நல்ல நிர்வாகி, நல்ல பொறுப்பாளர், நல்ல பொறுப்புணர்ச்சி மிகுந்தவர். மிதனராசி பெண் அதிகமாக அலட்டிக்காமல் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் ஈஸியாக செய்து முடிப்பாங்க. சிறந்த இல்லத்தரசியாக இருப்பாங்க. அதே சமயம் நல்ல நிர்வாகி. ஆசிரியராக இருந்தால் நல்ல ஆசிரியராக இருப்பாங்க. நல்ல கணக்காளராக இருப்பாங்க. சிறந்த பாடகியாகவும் இருப்பாங்க. மிதனராசி பெண் நிறைய வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு ஒரே நேரத்தில் செஞ்சு ஏதாவது நிறைய வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப டயர்டாகி போயிடுவாங்க. ரொம்ப டயர்டாயிருவாங்க. அடுத்தவர் வேலையை பரிதாபப்பட்டு இவங்க எடுத்து செய்யக்கூடியது செய்ய மாட்டாங்க. இன்னொருத்தருடைய வேலையில போய் தலையிட்டு தொந்தரவும் செய்ய மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. கரெக்டாக ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. கொடுத்த சம்பளத்துக்கு சரியாக அளந்து வச்ச மாதிரி வேலை பார்ப்பாங்க. தான் வேலை பார்க்குற இடத்துல வேலை நேரங்களில் புலம்புறதோ அல்லது கதை பேசிக்கிட்டு இருக்கிறதோ நேரத்தை வீணடிக்கிறதோ இந்த குணங்கள் மிதுனராசி பெண்ணுக்கு கிடையவே கிடையாது. மிதுனராசி பெண் என்பவர் முகத்தில் எப்பயுமே புன்னகை பூத்து இருப்பார். அவர் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடிப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. எப்பயாவது பார்த்தா தான் உண்டு, பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்பயாவது பார்க்கறது
சிரித்த முகத்தோடு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எப்பயும் இருப்பார். லட்சுமி கடாட்சம் பொருந்திய முகம் மிதுன ராசியினுடைய முகம். அப்போ இப்படி இருந்தால் அப்புறம் பொறாமரம்னு அளவு இருக்குது. எப்பயுமே ஆள் பார்த்தீங்கன்னா லட்சுமி மாதிரி இருப்பாங்க. குளிச்சு தலையெல்லாம் சீவி போட்டுட்டுலாம் நகையெல்லாம் போட்டு அப்படி வந்து நின்னாங்கன்னா லட்சுமி கடாட்சமாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் அலட்டிக்க மாட்டாங்க. இன்பமோ துன்பமோ வெயிலோ மழையோ சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. எல்லா சூழ்நிலைக்குமே இவங்க தன்னை மாற்றிக்கிடுவாங்க. கொஞ்சம் புலம்பல் அழுகெல்லாம் இருக்கும். ஆனால் தன்னை டக்குன்னு உடனே சுறுசுறு பண்ணிட்டு அடுத்த வேலை என்னென்னு போயிடுவாங்க. மாறிடுவாங்க. டக்குன்னு மாறுவாங்க. புலம்பிக்கிட்டு இருந்தாலுமே கூட மிகச்சிறந்த நபருங்க. அதிசயித்து போகக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நபர், நிறைய குணங்கள் இருக்கக்கூடிய நபர் தான் மிதுன ராசி பெண். அதிகம் பேர் தன்னை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர், தன்னை பாராட்ட வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர். நீங்க மிதுன ராசியெல்லாம் பாராட்டாம இருக்கவும் முடியாது. ஏன்னா புசலித்தனமான ஆள் இல்லை, பாராட்டணும்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளை எல்லா இடத்துலையும், அதாவது இவங்க ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கோ ஒரு கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கோ எல்லாத்துக்கும் இவங்க முன்னேற்றத்துக்கு தயாராக இருப்பாங்க. நீங்கள் பாராட்டணும், லைட்டாக பாராட்டினாலே போதும் தான் அவங்களுக்கு. இவங்களால தான் டெவலப் ஆனிச்சுன்னு லைம் லைட்டில் கொண்டு போய் இவங்களை வச்சு இவங்களை பெருசாக கௌரவப்படுத்தி பண்ணணும், மாலை மரியாதை செய்யணும், அப்பெல்லாம் அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் நீ இல்லைன்னா இந்த 10 லட்ச ரூபா கடனை அடைச்சிருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டா போதும், அதுவே போதும், அந்த பாராட்டே போதும் அவங்களுக்கு. பெருசாக அவங்கள எப்பயுமே கொண்டாடிட்டே இருக்க வேண்டிய, அப்படி எந்த நேரமும் கொண்டாடிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவங்க அப்படிலாம் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சும்மா லைட்டாக போதும், பாராட்டு லைட்டாக போதும். பழையன கழிதல் புதியன புகுதல், இது பிடிக்கும். இது மிதுன ராசி பெண்களினுடைய கோட்பாடே இதுதான். புதிய விஷயங்களை முயற்சி செய்து பார்த்து கொண்டிருப்பதிலே முதல் ஆளாக இருப்பாங்க. ட்ரெஸ் இல்லையா, புது டிசைன், இவங்க தான் முதல்ல வாங்குவாங்க. காதலிலும் காமத்திலும் புதுமை விரும்பி ஒரே மாதிரி லவ் பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி காமத்தில் ஈடுபடக்கூடாது. மிதுன ராசி பெண்ணை திருமணம் செய்திருக்கக்கூடிய ஒரு கணவன் புது புது பொசிஷனில் புது புது முறைகளில் காமத்தை வழங்க வேண்டும். காதலும் அப்படித்தான், புதுசு புதுசாக பரிசுகள் கொடுக்க வேண்டும், புதுசு புதுசாக பேச வேண்டும். புதுமையை விரும்பி வாழ்க்கை துணையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர். புது புது இடங்களுக்கு போக வேண்டும், புதிய இசை கேட்க வேண்டும், புதிய உடை உடுத்த வேண்டும், புதிய ஹோட்டல்களுக்கு போக வேண்டும், புதிய சுற்றுச்சூழல்களுக்கு போக வேண்டும், புதிய புதிய கல்ச்சர், புதிய புதிய முறைகளை கடைபிடிக்க வேண்டும். புதியவற்றை பார்ப்பது, புதியவற்றை ஆதரிப்பது, புதியவற்றிலே ஆர்வம் கொள்வது மிதுன ராசி பெண்களினுடைய கோட்பாடு. புதுசு கண்ணா புதுசு. ஹஸ்பண்டை டெய்லி மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஹஸ்பண்டு டெய்லி ஒரு ஹஸ்பண்ட் மாற்ற முடியுமா? மிதுன ராசி பெண்ணு முடியாது. டெய்லி ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும்? அவருடைய பழக்க வழக்கத்தில், அவருடைய தொடுகையில், அவருடைய பேச்சில் மாற்றங்களை உண்டாக்கி இருக்கணும். மிதுன ராசி பெண்ணுக்கு கணவனாக இருக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னா டெய்லி புதுசு புதுசாக நீங்கள் மாறணுமே. மிதுன ராசி பெண்ணுக்கு கணவனாக நீங்கள் இருந்தால் காமத்தில் ஒரே எப்போதும் போல ஒரே பொசிஷன், ஒரே முறை, ஒரே மாதிரி தொடுகை, ஒரே மாதிரி நடவடிக்கை, ஒரே மாதிரி முத்தம் செட்டே ஆகாது. டிஃப்ரென்ஸ் காட்டணும். டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயும் புதுசு கண்ணா புதுசு. மிதுன ராசி பெண்ணை திருமணம் செய்திருக்கக்கூடிய கணவனுடைய கவனத்திற்கு இதை சொல்லுகிறேன். மிதுன ராசி பெண் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அஞ்சுவார். ஏன்னா யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாது, யாரும் நம்மளை தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிற அச்சம். மிதுன ராசி பெண்ணுக்கு காமம் இருக்கும் மனசுல. அது தன் கணவன் மூலமா, இப்ப டெய்லி விதவிதமான பொசிஷன்ல தேவைன்னா அப்ப இதுக்காக வேற ஆணை நாடிடுவாங்களா அப்படின்னா இல்லை. கணவன் மூலமாகத்தான் அனைத்தையும் அடைய வேண்டும் என்று நினைப்பார். சமூக அச்சம், அந்த கல்ச்சுரல் அச்சம் மிதுன ராசி பெண்ணுக்கு உண்டு. பயந்த சுபாவம் உண்டு. அழகா பிளான் போட்டு சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். அழகா சம்பாதிப்பாங்க. எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. வீட்டு சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பாங்க. கணவன் மனைவியா வாழக்கூடிய போது கணவன் புதுமைகளை புகுத்தக்கூடியவராக இருக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி வீட்டில எல்லாம் சண்டை நினைச்சுன்னா சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தானே பஞ்சாயத்துக்கு இறங்குவாங்க. நீங்க பஞ்சாயத்துக்கெல்லாம் கூப்பிடணும் அவசியம் இல்லை. மிதுன ராசி பெண் அவங்களே பஞ்சாயத்துக்கு இறங்குவாங்க. மொத்தத்தில் மிதுன ராசி பெண் என்பவர் பல துறையிலே அறிவு பெற்றவர், ஒரு நிபுணர். எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு இருப்பார். அலட்டிக்கவே மாட்டாங்க.
முகம் எப்பயும் புன்னகை தழுவக்கூடிய முகமாக இருக்கும். பொறுப்புணர்ச்சி மிகுந்தவராக இருப்பார். குடும்பத்துக்கும் பணியிடத்துக்கும் ஏற்றவராக இருப்பார். மிதுன ராசி பெண்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. 100% பொருந்தி போகுதா, இல்லை உங்களுக்கு 98 97 எத்தனை சதவீதம் பொருந்தி போகுது, மார்க் கொடுங்க. மிதுனராசி நபரை தவறாக நினைத்தவர்கள் அல்லது மிதுனராசி நபரை யாரெல்லாம் மிதுனராசி பெண்ணை யாரெல்லாம் குறை சொன்னீங்களோ அல்லது மிதுனராசி பெண் நல்லவங்க இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ, எந்த குணத்துக்காக நீங்கள் அவங்கள அப்படி சொன்னீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய குணங்கள் சொன்னேன். மிதுனராசி பெண்ணை வெறுக்க காரணம் என்ன, மிதுனராசி பெண்ணை குறை சொல்ல என்ன காரணம், அதை கமெண்டில் எழுதுங்க. நீங்கள் என்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டீங்க அதை கமெண்ட் எழுதுங்க. எதனாலெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு பொதுவான சில குணங்களை நான் இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். நீங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் சொல்லுங்கள். அல்லது மிதுனராசி பெண்களுக்கே இப்போ தோணும், நம்மக்கிட்ட இந்த குணங்கள்னால தான் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, நம்ம இப்போ இதை சேஞ்ச் பண்ணிக்கணுமோ அப்படின்னு தோணும். அப்போ என்ன சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதே உங்கள் கமெண்ட் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே கம்யூனிகேஷன் அந்த கமெண்ட் தான் பாருங்கள். அதனால் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8 வரைக்கும், மார்ச் 1லேருந்து 8 வரைக்கும் 2024 ஆன்லைன் மூலமாக கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது, கலந்துக்கங்க. அதே போல் நவம்பர் 2லேருந்து நவம்பர் 7 வரைக்கும் மிக சிறப்பாக சஷ்டி பயிற்சி இருக்குது. கந்த சஷ்டி பயிற்சி 6 நாள் உண்ணாவிரதம், ஆன்மீக கடல் பயிற்சி. ஆனந்தமாக இருக்கலாம் ஆன்மீகத்தில். வாங்க நேரடியாக, நல்லது நடக்கட்டும். நாளைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தகவல் தரேன். நாளை காலையில் 6 மணிக்கு ஜோதிடம் பற்றின தகவல் வெளியாகும். இப்போ ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாக பிரித்து சொல்லி ஏன் தவறாக நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிதுனராசி ஆண் எப்படிப்பட்டவர்கள், மிதுனராசி பெண் எப்படிப்பட்டவர்கள், இப்போ இந்த வீடியோ. அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்குமே நான் வீடியோக்கள் கொடுத்துருவேன்.